நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு ஷோ குவாலிட்டிக்கு க்ளீன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரி மாடுங்க. மற்றும் அதனுடைய காளைக்கன்றுடன் மாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. நீங்கள் வந்து அனைவரிடமுமே எளிதாக ஒரு பழகக்கூடிய ஒரு மாடுங்க. 100% சாதுவான குணம் கொண்ட மாடு. கறவை திறனும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. இந்த 2ஆம் ஈத்து காரி மாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அழகையோ அல்லது உடல் கட்டமைப்பையோ தனியாக எடுத்து உங்களிடம் விவரிக்கணுங்கிறதே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு அழகு தோரணையாக ஒரு முக லட்சணம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான முகம்ங்க. நல்ல விளாரி கும்ப அமைப்பில் அந்த உடல் கட்டமைப்பு பாருங்கள். அதாவது காங்கியம் இனத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளை செலக்ட் பண்ணுறப்போ அந்த தோல் நயத்தை வச்சு முக்கால்வாசி பேர் செலக்ட் பண்ணுவாங்க. என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த தோல் நயம், அதாவது லேசாக தோல் இருக்கும் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறவை திறனில் மிகுந்த மாடாகவும் நல்ல உடசல் மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரி மாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிறப்புகளும் தெளிவாக இருக்கிறதுங்க. நல்லா நேர் நிமிர்ந்து பார்த்தா ஒரு கம்பீரமான ஒரு தோற்றமாகட்டும், நல்ல நிலம் கொட்டுற அளவுக்கு வால் ஆகட்டும், அதனுடைய கன்றும் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு இனச்சேர்க்கைக்கோ அல்லது ரேக்லாக்கோ நல்ல ஒரு உகந்த கன்றாக வந்து சேருங்க. கறவைக்கு நல்ல ஒழுங்கான மாடுங்க. குணத்தில் நல்ல தங்கமான மாடு. ஷோ குவாலிட்டி அமைப்பு, இது அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஜெட் பிளாக் காரி மாடு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி.